வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது லீவ் டேஸில் வீட்டில் இருக்க அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் என்னென்ன செய்யலான்னு பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதமான பழைய சாத கஞ்சியும் காரசாரமான மீன் வறுவலும் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ணுறேன். இப்போ லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, நல்ல சுவையான தேங்காய் பால் சாதமும் ஸ்பைசியான காடை வறுவலும் தான் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே காடை வறுவல் செஞ்சதெல்லாம் தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கிறதுனால இந்த வீடியோவில் காடை வறுவல் செஞ்ச வீடியோ போடலை.
நான் பச்சரிசியில் தேங்காய் பால் சாதம் செஞ்சதுனால கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி செஞ்சுருக்கேன், பொங்கல் மாதிரி. எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். லஞ்சுக்கு நல்ல ருசியான தேங்காய் பால் சாதமும் காடை வறுவலும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு வந்து டின்னர் பற்றி யோசிக்கலாம். நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன செய்யலாம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, மதியம் லஞ்சும் சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அதனால் நைட்டில் பசி இருந்தால் மட்டும் ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கலாம். பசி இல்லைன்னா சீக்கிரமாக தூங்கி காலையில் நேரமாக எழுந்திரிக்கலாம். மற்ற எல்லா நாள்லையும் ஃபாலோ பண்ண முடியலனாலும் வீட்டில் இருக்கிற நாள்லையாச்சும் உணவு முறையை கடைப்பிடிப்போம், புத்துணர்வோடு இருப்போம்.